மழலைகளே, ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? இளம் புலிவர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஜெனிலியா வந்து ரொம்ப நேரம் ஆகிருச்சு போல. ஆமா சாம், இன்னைக்கு நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். அப்படின்னா நீ ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது தானே? நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். ஆனா என்ன ஜெனிலியா? நம்ம லாஸ்ட் வீக் செஞ்ச சம்பவம் என்னோட கண்ணுக்கு வழி வந்துட்டு போச்சு சாம். ஓ அப்படியா? ஆமா சாம். சரி, அதை விடு, நீ ரைட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிற? ரைட்டிங்னா பென்ல எழுதலாம், பென்சில்ல எழுதலாம். ஏன்? ஐயோ சாம் நிறுத்து. ஐயோ, கடிக்கிறியா? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, நான் கேட்ட குவெஸ்டனுக்கு நீ ஒரு ஆன்சர் பண்ண பாரு, அப்படியே அப்பட்டமா தெரியுது. சரி சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். ஜெனிலியா நீ சொல்லு. திருப்பியுமா? சரி சொல்றேன். நீ ரைட்டிங் பத்தி என்ன சாம் நினைக்கிற? ரைட்டிங் உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமா? ஆமா சாம். ஓகே, பேசலாம். இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்து பேசலாம். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. ஒரு ஊர்ல சக்கேயுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு பெரிய பணக்காரர். வரி வாங்குறவங்களுக்கு அவர்தான் தலைவர். வரி வாங்குற பொறுப்புல இருக்கிறதுனால அரசாங்கம் சொல்ற வரியை விட ரொம்ப அதிகமா மக்கள் கிட்ட இருந்து வரி வாங்கினாரு. கஷ்டப்பட்ட ஏழை எளிய மக்களா இருந்தா கூட கவலைப்படாம அவங்க கிட்ட இருந்து ரொம்ப கடுமையா வரி வசூல் பண்ணுவாரு. இதனால மக்கள் யாருக்கும் அவரை பிடிக்காது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவ பத்தி கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு அவரை தேடி போனாரு. இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இருந்து மக்களுக்கு இறையாட்சி குறித்து அறிவிச்சிட்டு இருந்தாரு. அந்த இடம் முழுசும் மக்கள் வெள்ளம் போல இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல சக்கேயுவால இயேசுவை பார்க்க முடியல. ஏன்னா சக்கேயு ரொம்ப குள்ளமா இருந்தாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இயேசுவை அவரால பார்க்க முடியல. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இயேசு போற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி இவர் அந்த பாதைக்கு போய் அங்க இருந்த ஒரு அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. அப்படியாவது இயேசுவை பார்த்துடணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு. அவரு நினைச்ச மாதிரியே இயேசுவும் அந்த பக்கமா வந்தாரு. சக்கேயு இருந்த அத்தி மரத்துக்கிட்ட வந்ததும் மேல பார்த்து, சக்கேயு விரைவா இறங்கி வாங்க, இன்னைக்கு உங்க வீட்ல தான் நான் தங்கணும் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் சக்கேயுவுக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே மரத்துல இருந்து வேகமா இறங்கி வந்தாரு. எல்லாரும் சக்கேயு வீட்டுக்கு போனாங்க. என்ன இவரு பாவியோட வீட்டுக்கெல்லாம் போறாரே அப்படின்னு முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. சக்கேயு தன்னோட வீட்டுக்கு வந்த இயேசுவுக்கு ரொம்ப பெரிய அளவுல விருந்து வச்சாரு. நாம எவ்வளவு பாவியா இருந்தாலும் நம்மள மனுஷனா நினைச்சு இயேசு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இனிமேல் நாம தப்பு பண்ணக்கூடாது, பாவத்துல விழக்கூடாதுன்னு சக்கேயுவுக்கு தோணுச்சு. உடனே அவர் இயேசு கிட்ட போய், ஆண்டவரே, என்னோட உடைமைகளில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன். யார் மீதாச்சு பொய் குற்றம் சுமத்தி ஏதாவது கவர்ந்திருந்தா நான் அதை 4 மடங்கா திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னதோட இல்லாம யாரையெல்லாம் ஏமாத்தி வரி அப்படிங்கிற பேர்ல கொள்ளையடிச்சு வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டாரு. இத பார்த்த இயேசு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாகிடுச்சு. ஏன்னா இவரும் ஆபிரகாமோட மகன்தான். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாரு. சக்கேயுவும் மனம் மாறி இயேசுவோட போதனைகள் படி வாழ ஆரம்பிச்சாரு.
ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விறுவிறுப்பான டாபிக் உள்ள பேச போறோம். ஆமா ஜெனிலியா, இன்னைக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு மத்தியில ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அது ஏன் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது சாம்? ஆமா ஜெனிலியா, ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, சாதாரணமா நம்ம ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நமக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து விடுவாங்க. ஆமா சாம், படிக்கிறது கூட படிச்சிடலாம், அது எழுதணும் பாரு. ஐயோ. ஆமா ஜெனிலியா, உன்ன மாதிரி எழுதுறது சுத்தமா பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. சரி, உனக்கு ஏன் எழுதுறது பிடிக்காது? ஏன்னா அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் சாம். ஏன் கஷ்டமா இருக்கும்? அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நாங்கள் நீட்டாக அழகா பியூட்டிஃபுல்லாக எழுதி அதுக்கும் மேலே ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது சாம். ஓ, அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கா எழுதுறதுல? ஆமா சாம். ஆனா அதுல நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது ரைட்டிங்ல பெனிஃபிட்ஸ் இருக்கா? அது என்னது சாம்? கண்டிப்பா சொல்றேன் ஜெனிலியா, ஆனா இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாண்டுகள் பார்த்துட்டு வந்து அப்புறமா சொல்றேன். ஓ, பார்க்கலாமே. கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள். இது வாட்ஸ்அப் பாண்டுகள். பழைய ஏற்பாட்டு நூட்கள் தொடர்நூல் 50 அதிகாரம், விடுதலை பயணம் 40 அதிகாரம், லேவியர் 27 அதிகாரம், எண்ணிக்கை 36 அதிகாரம், இணை சட்டம் 34 அதிகாரம், யோசுவா 24 அதிகாரம், நீர்த்தலைவர்கள் 21 அதிகாரம், ரூத் 4 அதிகாரம், 1 சாமுவேல் 31 அதிகாரம், 2 சாமுவேல் 24 அதிகாரம், 1 அரசர்கள் 22 அதிகாரம், 2 அரசர்கள் 25 அதிகாரம், 1 குறிப்பேடு 29 அதிகாரம், 2 குறிப்பேடு 36 அதிகாரம், எஸ்ட்ரா 10 அதிகாரம், நெகேமியா 13 அதிகாரம், தோபித்து 14 அதிகாரம், யூதித்து 16 அதிகாரம், எஸ்தர் 10 அதிகாரம், 1 மக்கபேயர் 16 அதிகாரம், 2 மக்கபேயர் 15 அதிகாரம், யோபு 42 அதிகாரம், திருப்பாடல்கள் 150 அதிகாரம், நீதிமொழிகள் 31 அதிகாரம், சபேரியாளர் 12 அதிகாரம், இனிமேமிங்கு பாடல் 10 அதிகாரம், சாலமோனின் ஞானம் 19 அதிகாரம், சீராகின் ஞானம் 51 அதிகாரம், எசாயா 66 அதிகாரம், எரேமியா 52 அதிகாரம், புலம்பல் 5 அதிகாரம், பாருக்கு 6 அதிகாரம், எசேக்கியேல் 8 அதிகாரம், தானியேல் 19 அதிகாரம், மோசேயா 4 அதிகாரம், ஆமோஸ் 9 அதிகாரம், ஓபதியா 1 அதிகாரம், யோனா 4 அதிகாரம், மீட்கா 7 அதிகாரம், நாகும் 3 அதிகாரம், அபுக்கூக்கு 3 அதிகாரம், செப்பனியா 3 அதிகாரம், ஆக 2 அதிகாரம், செக்கரியா 14 அதிகாரம், மலாக்கி 4 அதிகாரம், புதிய ஏற்பாட்டு நூட்கள் மத்தேயு 28 அதிகாரம், மார்க்கு 16 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரம், யோவான் 21 அதிகாரம், தூதர் பணிகள் 28 அதிகாரம், உரோமையர் 16 அதிகாரம், 1 கொரிந்தியர் 16 அதிகாரம், 2 கொரிந்தியர் 12 அதிகாரம், கலாத்தியர் 6 அதிகாரம், எபேசியர் 6 அதிகாரம், பிலிப்பியர் 4 அதிகாரம், கொலோசியர் 4 அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 3 அதிகாரம், 1 தீமோத்தேயு 6 அதிகாரம், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம், தீத்து 3 அதிகாரம், பிலமோன் 1 அதிகாரம், எபேரியர் 13 அதிகாரம், யாக்கோபு 5 அதிகாரம், 1 பேதுரு 5 அதிகாரம், 2 பேதுரு 3 அதிகாரம், 1 யோவான் 5 அதிகாரம், 2 யோவான் 1 அதிகாரம், 3 யோவான் 1 அதிகாரம், யூதா 1 அதிகாரம், திருவெளிப்பாடு 22 அதிகாரம். சிறப்பை கொண்டாடுவே புறப்பட்டு வாழிப்புறா தேவதாய் மாதமிடு அல்லவு புவிலுள்ள மாணிக்கு தேவி சுட தந்தனை புண்ணியவர்கள் உண்ட அன்னையே புவிலுள்ள மாணிக்கு தேவி சுட தந்தனை புண்ணியவர்கள் கொண்ட அன்னையே நம்மளோட தேவமொழி பாடுகொண்டு அவளோட நம்மளோட தேவமொழி பாடுகொண்டு அவளோட நம்மளோட தேவமொழி பாடுகொண்டு ஆறுமிடில் படகு தேவதாய் மாடமீது அல்லவோ தேவதாய் மாடமீது
என் பக்கத்திலேரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவேரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உன்னருளழகு என்ன
கன்னிமையின் தூய்மையின் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் நன்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. என்னை அருளிய அமுதே அழகே, நீ வாழ்க, நீ வாழ்க. மாதாவின் கோயிலில் மடி தீபமேற்றினேன், மாதாவின் கோயிலில் மடி தீபமேற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதாவின் கோயிலில் மடி தீபம் ஏற்றினேன். மெய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுதே, மெய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுதே. மேரியும் ஜோதி கண்டாள் விதி மாறுதே. மெழுகு போல் உருகினேன் கண்ணீரை மாற்றவா. மாதாவின் கோயிலில் மடி தீபம் ஏற்றினேன். என்னை மழையின் சூரிய தாயின் சேராதே அம்மை. மாதாவே துணி ஏறும் மேவாய்ச்சி போட்டி சாரும் ஈரோ புள்ளை வந்தோம் ஏப்ரல் பாவமே வானு தம்பே தாயும் மந்தாசி தயவா கேளும் ஈனோ என்னே தத்தல்லாமே ஏக்காலே துன்னிக்கா. மாலாவே துன்னி ஏம்மை வாழ்த்தி போல் சேரும் சாரும் ஈரோ புள்ளை வந்தோமம்மா ஏற்றன் பாரேந்தி தன்மை திரைக்கிறான். அல்லலந்த மரிய வாழ்வு ஆண்டவர் உம்முடனே பெண்களும் வேறுபட்ட நீரே. உம்முடனை திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனிதர் மரியாவே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பை வேலையிலும் நன்றாக வேண்டி போமா. அழியும் மலிவாக ஆடலும் இதையும் எங்களும் ஆட்சி வச்சிருந்து இயேசுவை ஆட்சியத்திலே உண்மையான எழுத்தாளை ஆயாக்காலே எண்ணிக்குள்ள ஆகும். விவிலியத்தின் இரு பெரும் பிரிவுகள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நூல்கள் 46, புதிய ஏற்பாடு நூல்கள் 27, மொத்தம் 73. பழைய ஏற்பாடு நூல்கள்: தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணை சிட்டம், யோசுவா, நீதி தலைவர்கள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர்கள், 2 அரசர்கள், 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், யோபு. திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபை உரையாளர், இனிமை மிகு பாடல். எசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஒசாயா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக்கு, செப்பனியா, ஆகாய், செக்கரியா, மலாக்கி, தோபித்து, யூதித்து, சாலமணி ஞானம், சீராக்கின் ஞானம், பாரூக்கு, 1 மக்கபேயர், 2 மக்கபேயர். புதிய ஏற்பாட்டு நூல்கள்: மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி. திருத்தூதர் பணிகள்: ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர்,
1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 1 திமோத்தேயு 2 திமோத்தேயு தீத்து பிலமோன் எபிரேயர் யாக்கோபு 1 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யூதா திருவெளிப்பாடு. சின்ன கண்ணியே மாதாவே உன்மேல் நிசரில்லாதவர் நிசரியாவா வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே முதாயே தாயாசை முத்தாய் மட்டாய் ஆதி இல்லாதோனே மாடி நீ பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே அருள் நிறைந்த மாதாவே ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே பேறு பெற்றாரே ஆமென் 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 மரியா ஆமென் 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 மரியா. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா மாஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம் சாம், மாஸ் பண்ணிட்டாங்க. நான் எதுனா கஷ்டம்னு சொன்னேனோ. ஆமா ஜெனிலியா, நான் அதுல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அது என்னது? சொல்றேன் ஜெனிலியா, நீ எதெல்லாம் கஷ்டம்னு சொன்னியோ அதையெல்லாம் பண்ணா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயோ, அதான் நான் என்னன்னு கேட்குறேன். எழுதுறது ஏன் முக்கியம் அப்படின்னா அது நம்ம மூளைக்கு சக்தி அளிக்குது. என்னது மூளைக்கா? நமக்கு தான் அது இல்லையே, என்ன ஜெனிலியா? ஒன்றையும் தானே சேர்த்துருக்கா? ஆமா, நமக்குன்னு தானே சொன்னேன். அப்போ நீ கண்டினியூ பண்ணு. ஏன் அப்படின்னா அது நம்ம அறிவாற்றல் வளர்ச்சியை அதிகப்படுத்துது. ஓ ஆமா ஜெனிலியா, நம்ம படிக்கிற பாடங்கள்ல நிறைய புரியாத வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம மனசுல நிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தை எல்லாத்தையுமே நம்ம எழுதி பார்த்தா போதும். நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் சாம். எனக்கு சீரியஸாக ஒர்க் ஆகி எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்புறம் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு புரிஞ்சிருச்சு சாம். உனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம பொதுவா எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிழை இல்லாம எழுதணும், அழகா எழுதணும், மற்றவங்களுக்கு புரியுற மாதிரியும் எழுதணும். இதையெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்டை வேற எங்கேயும் அலைப்பாய விடாம ஒரே இடத்துல வச்சுக்கணும். நம்மளோட மைண்டை ஒருநிலைப்படுத்தும் போது நம்மளோட மைண்டை எங்கேயோ செதற விடாம ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு ரைட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கரெக்டா சொல்லிட்ட. ஆனா இன்னும் நிறைய இருக்குது, அதை நாம நெக்ஸ்ட் வீக் பேசலாம். இப்ப நாம கிளம்பலாம். கிளம்பலாமே. அண்ணா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சூப்பரான டேலண்ட் வீடியோஸை 8637661914 நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீக் விட்டதுல இருந்து தொடங்கலாம். ஓகேவா? டாடா, பை பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.